குருவி மாதிரி ஒரு பறவை வந்து எங்கள் வீட்டுக்கு வெளியில் கூடு கட்டினது. இப்போ அதுதான் பார்க்கலாம். நம்ம வீடியோ எடுத்தாவே பக்கத்தில் வந்தாவே அது பறந்து போயிடுது. கொண்டை வந்து ரெட் கலரில் இருக்குது. என்ன பறவை, அந்த பறவை பேர் என்னன்னு தெரியல. ஆனால் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாட்டி கூடு கட்டினப்ப முட்டை கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. இப்போ இது செகண்ட் டைம் கட்டுறதுனால நாங்களே ஒரு நூலை போட்டு கட்டி அது கீழே விழுகாத மாதிரி பண்ணுறதுக்காக தான் இப்போது ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு பக்கமா நான் என்னம்மா எத்தனைமா பிடிச்சிருக்கு. கண்ணே திறக்கல. எனக்கு 3 பிடிச்சிருக்கு. வாய திறக்குதுங்க. தெரியுதா இல்லையா உனக்கு? ஒரு நூலை போட்டு சுற்றி அது கீழே விழுகாத மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு 3 பொரிச்சது. 3 முட்டை போட்டு உட்காந்துட்டு இருந்தது. என்ன ஒரு 4 நாள், ஒரு 5 நாள் தான் உட்காந்துருக்கோம். அதுக்குள்ளே அந்த 5 நாள்லேயே பொரிச்சிருச்சு. பொரிச்சதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு 2 நாளில் என்ன ஆயிடுச்சு, ஒரு குஞ்சு வந்து கீழே விழுந்து இறந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் ஒரு டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு ஒரு 2-3 நாள் கழித்து ஏறி பார்த்தா ஒன்றே தான் இருக்குது. இந்த மாதிரி பெருசாக இருக்குது. நல்லா ரெக்கையெல்லாம் நல்லா முளைச்சி கண்ணெல்லாம் திறந்துருச்சு. நல்லா பெருசாகவே இருந்தது. ஆனால் அதோட வெயிட்டுக்கு வந்து அந்த கூண்டு வந்து அந்த வெயிட்டு தாங்கவே முடியாத மாதிரி ரொம்ப லூஸாகவே இருந்துச்சு. நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயந்துக்கிட்டே இருந்தோம், இதுவும் கீழே விழுந்துருமோ பயத்துலேயே இருந்தோம். ஆனால் அந்த ரெக்கை நல்லா மலைஞ்சி வந்ததுக்கப்புறமேட்டு கண்ணு திறந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் தான் வந்து இருந்தது. அதுக்கப்புறமேட்டு அந்த பகல்லலாம் ஏறி பார்த்தோம்னா அந்த அம்மாவும் அப்பாவும் குருவி அந்த பறவை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த இடத்த விட்டு போகவே போகாது. தூரமாக ஏதோ ஒரு இடத்துல மரத்தில் நின்றுட்டு வெளியிலேருந்து நாங்கள் நாங்கள் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமேட்டு அது வந்து மேலே வந்து இந்த பறவைய பக்கத்தில் பார்த்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு, ஆனால் ஃபுல்லாக அந்த தாய் பறவை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அதை விட்டு போகவே போகாது. அப்புறம் ஒரு 2 நாளில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கூட்டில் ஒன்றுமே இல்லை. ரெக்கெல்லாம் வந்ததுனால பறந்து போயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நல்லா குலுன்னு இருந்துச்சு. நல்லா வாயெல்லாம் திறக்குது. நல்லா உட்காருது. நல்லா பொசிஷனாக உட்காந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த டயத்துலலாம் படுத்து தூங்கிட்டுருக்கு. அது எந்திரிக்க முடியல. ஒரு மாதிரி படுத்த மாதிரியே தான் இருந்துச்சு. ஆனால் நாளாக நல்லா எந்திரிச்சு உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. கீழே மேலே என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு அவங்க அம்மாவோட போயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் அந்த கூண்டில் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. அது கீழே விழுந்துருந்தா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது கண்டிப்பாக கீழே விழுகலை. நல்லா பறந்து தான் போயிருக்கோங்கிற சந்தோஷத்தில் தான் நாங்கள் இருக்கோம். இது வந்து ஒரு நல்ல மூமெண்ட். அந்த பறவை வந்து 3 முட்டை வச்சு அந்த குஞ்சுங்களுக்கு கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்கறது, பார்த்துட்டு இருக்கிறது. ஆனால் ஒரு 2 நாள் தான் ஆட உட்காந்துருக்கோம். ரொம்ப கம்மியான டயத்துலேயே வந்து பொரிச்சது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய டைம் எடுக்கும். இது ஒரு 10 நாளுக்குள்ளேயே வந்து முட்டை வச்சு அடை காத்து
அந்த குருவி வந்து நல்லா வளர்ந்து பறந்துருச்சு. இதே கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா 22 முட்டை வைக்கும். 1 மாதத்துக்கு அடை உட்காரும். 1 மாதம் அடை உட்காந்தா தான் அது குஞ்சு பொரிக்கும். குஞ்சு பொரிஞ்சு ஒரு 2-3 நாள் வரைக்கும் அதோட அடை உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் என்ன பண்ணிடும், கூட்டிகிட்டு வெளியில் போயிடும். ஆனால் இது வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் தான் இந்த இந்த குருவி வந்து வளருது. ரொம்ப கம்மி டயத்துலேயே, ஆனால் வேகமாக வளருது. குருவிக்கு வந்து என்ன பண்ணோன்னா, தாய் பறவை வந்து வேப்ப பழம் இருக்கு இல்லையா, வேப்ப பழத்தை கொண்டு வந்து ஊட்டி விட்டது, வாயில் வச்சுக்கிட்டு ஊட்டி விட்டது. அது எப்படி ஊட்டி விடுறது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த பழம் வந்து பெருசாக இருக்கும். அது எப்படி என்ன சாப்பிடுமா, கடிக்குமா என்னன்னு தெரியல. மெயினாக எடுத்துகிட்டு வரும். அதுக்கப்புறம் புழு இருந்தால் புழு எடுத்துகிட்டு வந்து ஊட்டும். இப்போ பாருங்கள், அந்த பறவை வந்து நல்லா வளர்ந்து நல்லா உட்காந்துருக்கு. இது வந்து பகலில் வந்து அது இப்போ நல்லா பார்க்குது, எட்டி பார்க்குது. அவங்க அம்மா மாதிரியே நம்ம சவுண்டு கொடுத்தா மட்டும்தான் அது திருப்பி சவுண்டு கொடுக்குது. அதுக்கே நல்ல விவரம் தெரிஞ்சு அதுவே நல்லா பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது வந்து தலைகீழாக இருக்குது இந்த பொசிஷன். ரொம்ப வீடியோ எடுக்கவும் முடியல. அது ரொம்ப இடுக்கில் இருந்ததுனால ஃபோனை கரெக்டாக ஃபேஸ் பண்ணியும் எடுக்க முடியல. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெக்கை நல்லா வளர்ந்து சின்னதாக இருந்தது, நல்லா வளர்ந்துருச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒவ்வொரு நாளும். இந்த வாட்டி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முட்டை வச்சு பொரித்து அது ஒரு குஞ்சோட அந்த பறவை வந்து போயிடுச்சு. அந்த பாருங்கள், வெளியில் அங்கே அந்த மரத்துக்கிட்ட உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கோங்க. ரெண்டுமே அம்மாவும் அப்பா பறவையும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி சவுண்டும் கொடுக்கும். அப்பப்போ சவுண்டு கொடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏம்மா 2 பொரிச்சிருக்குமா? வாய் திறக்குதுங்க 2ம். 3மா? 3மா? அது ஒரு பக்கமா நான் என்னம்மா எத்தனைமா பொரிச்சிருக்கு? கண்ணே திறக்கல. ஆனால் 3 பொரிச்சிருக்கு. வாயை திறக்குதுங்க. தெரியுதா இல்லையா உனக்கு? அது தூங்குது. அது வெளில வர மாட்டேங்குது. கண்ணெல்லாம் திறந்துருச்சு. இவர் வாயை திறக்குது.
மா கலைக்கக்கூடாது. வேணாம், அது பார்த்துக்க விடு. அம்மா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதும்மா, அது வந்து கட்டுச்சுன்னா. வாய இப்போ வாய திறக்குது லூஸ் மாதிரி. இப்போ மட்டும் வாயை திறக்குதுமா. நான் ஊட்டும் போது வாயே திறக்க மாட்டேங்குது. அம்மா அரிசி எடுமா. அப்படியே எடு 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 எடு. இது வாயில் நான் எப்படி போடுவேன், எனக்கே பயமாக இருக்கான். இந்த லைட் வளர்த்ததை பார்த்துட்டு வருது, எப்படி வருதுன்னு தெரியல. நான் வீடியோ தான் எடுக்கிறேன். இது கையும் உள்ளே போய் தொலைய மாட்டேங்குது. இது வாயுல போட்டேன், வாயு உள்ள போட்டேன். ஆனா கத்துறது சாப்பிட்டுருச்சு. ஒரு அரிசி எடுத்து கொடுமா, எல்லாம் கீழே கீழே விடுமா, ஒரு எடுத்து கொடுமா. ஐயோ இவ்வளோ கொடுப்பியா, கொஞ்சம் ஒன்று. அம்மா இல்லை, அது வருது வெளியில. இங்கே பாரு, இதை தெரியுதா அம்மா? அது பாட்டு கீழே கீழே குதிச்சுடா போதுமா. நீ பாட்டு சும்மா